விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அழகே அழகு சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு சீரியலில் ஆக்டர் பிரேம் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸர் வேடத்தில் நடிக்கிறாரு நக்ஷத்ராவுக்கு பேராக. இவர் வந்து ஆக்ட்ரஸ் வாசிகாவுடைய ஹஸ்பண்ட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் ஏற்கனவே நீ நான் காதல் சீரியலில் வந்து நடித்து அது மூலயமா இப்போ அழகே அழகு சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. மலையாளத்தில் வந்து நடிச்சிருக்காரு, 4 ப்ராஜெக்ட் கிட்ட வந்து செஞ்சுருக்காரு. தமிழில் இது 2வது ப்ராஜெக்ட். பட் ஆனால் மலையாளத்தில் நான் 4 ப்ராஜெக்ட் நடிச்சிருந்தாலுமே எனக்கு கிடைக்காத ஃபேம் தமிழில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் தமிழில் நடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு சந்தோஷத்தெல்லாம் வந்து நான் உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சீரியலில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரவீன் சார் வந்து சொல்லிட்டாரு, கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக தான் இருக்கும் உங்களுடைய கேரக்டர், அப்புறம் லேட்டாக வந்து பாசிட்டிவாக மாறும். பட் ஆனால் இப்படி நெகட்டிவ் ஷேடில் தான் காமிப்போன்றதுக்கு எனக்கு அது வந்து ஓகேவாக இருந்தது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து பண்ணக்குள்ள அது ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே போல் பொதுவாகவே நான் வந்து எல்லா சீரியல்லையும் லைட்டாக ட்ரிம் பண்ணி தான் இருப்பேன். பட் ஆனால் இந்த ஒரு அழகே அழகு சீரியலில் தான் ஃபுல்லாக வந்து ஷேவ் பண்ணி மீசையை மட்டும் வச்சுட்டு தாடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப். ஸோ எல்லாமே இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.